Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த குரோட்டன்ஸ் தான். ஆக்சுவலி இந்த குரோட்டன்ஸ் நான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்போது வீட்டு கொஞ்சம் கட்டட வேலை நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வச்சுருந்த டப்பாவை தூக்கி இந்த தோட்டத்து பக்கம் போட்டேன். செடியும் செத்து போச்சுன்னு தான் நான் நினச்சேன் நான். ஆனால் ஆக்சுவலி இந்த செடியோடைய தன்மை என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு செடி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாக்கா அது அதுலேருந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி வந்து உங்களுக்கு அது நிறைய செடியாக பெருகும். இது யூஸ்வலி இதை ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்வாங்க. இதனால் எந்த யூஸும் கிடையாது, பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த காம்பவுண்ட் ஓரங்களில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா அழகாக படர்ந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இலையும் பார்க்க நல்லா ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ நானும் இங்கே தோட்டத்தில் பாத்திக்கு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து ஒன்று ஒன்றா வச்சது தான். இங்கே அடுத்து அதே தான். அப்போல்லாம் இங்கே பாத்தி வச்சுருந்தேன். சின்ன சின்ன செடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய பாத்தி கட்டணும். சரி பாத்தி வரப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதை நான் எங்கெங்கெல்லாம் வச்சனோ அந்த இடம் ஃபுல்லாகவுமே நல்லா அப்படியே அது ரவுண்டாக சுற்றி அப்படியே ரவுண்டாக பெருக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பராமரிப்புன்னு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேவைப்படாதுங்க. பட் அப்பப்போ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த செடிங்களுக்கு அடியில் பார்க்கணும். ஏன்னா பாம்பு இல்லை வேறு எதுவும் போய் இது உள்ள அடைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இது படரும், நல்ல ஒரு புதர் மாதிரி படரும். நான் என்ன பண்ணுவேன், அப்பப்போ குச்சியால் குத்தி விட்டு அது உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் எடுத்துரும். அதனால் கொஞ்சம் அது ஃப்ரீயாக இருக்கிறனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ இது நான் வெளியில் வாசப்படி ஓரம் வச்சுருந்த வரைக்கும் கொஞ்சம் பராமரிச்சுட்டு இருந்தேன். பட் தூக்கி தோட்டத்து பக்கம் போட்டதுக்கப்புறம் இதை பராமரிக்கிறதே நான் விட்டுட்டேன். ஆனால் அது பராமரிப்புன்னு தேவைப்படலை, அதுக்கு தண்ணியும் அதிகம் தேவைப்படலை, அது மாட்டுக்கும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆர்னமெண்ட் பிளான்ட், இந்த குரோட்டன்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.